தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். திமுக அரசு மெத்தனத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகள். திமுக அரசின் மெத்தனத்தாலும் அலட்சியத்தாலும் தான் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி, இந்த சாகுபடி செய்த விவசாயிகள்லாம் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தன போக்கில் மெத்தனமாக நடந்த கொண்ட காரணத்தினால், அலட்சியமாக நடந்து கொண்ட காரணத்தினால தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம். இன்றைக்கு 6 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிற்சிக்கிறாங்க. அந்த 6 லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்குது என்று அதிகாரிகளுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது, தொடர் மழையில நனைஞ்சிருக்காது. ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யல. அதனாலதான் விவசாயி பாதிக்கப்பட்டாங்க. முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. தப்பு பண்றீங்க சார், நல்லா இருக்காது. மந்திரியை விட்டு நோண்டிடுவோம். ஆனஸ்ட் ஆபீசருக்கு திமுகவினர் பகிரங்க மிரட்டல். பாத்துங்க சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றீங்க. வேணாம், இதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்க. நாளைக்கு எங்களை 2 லெட்டர் பல்ல வச்சா நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுவீங்க. அவங்க ரொம்ப மந்திரி விட்டணும், நோண்ட விட்டணும் உங்களை. ஞாபகம், மந்திரி விட்டணும், நோண்ட விட்டணும் உங்களை. பெட்ரோ வாட்டி அசிங்கம் பண்ணி விட்டுருவோம். சார், நான் ரங்கநாதன் பேசுறேன். மட்டும் சார், எனக்கு தெரியாதா? நான் தான் லைன் தான் நான் சுற்றி நிற்கிறேன். நானே கொஞ்சம் வேலையை நிறுத்த சொல்லுங்க. ஒரு இடத்தில் செங்கல், மணல், ஜல்லி கொட்டி வைத்து வீடு கட்டும் வேலை நடந்தால் அங்கு வசூலுக்காக ஆளுங்கட்சிக்காரர்கள் சென்று விடுவார்கள். கஷ்டப்பட்டு சம்பாதித்து வீடு கட்டுபவர்களிடமும் ஆளுங்கட்சியினர் அடாவடியாக வசூல் செய்யும் போக்கு தொடர்கிறது என்பது சென்னை மக்கள் பரவலாக சொல்லும் குற்றச்சாட்டாக உள்ளது. அந்த வகையில் சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி திமுகவினர் கமிஷன் மைண்ட் செட்டில் ஊறிப்போய் இருப்பதை அம்பலப்படுத்தியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன். திமுக வட்ட செயலாளர்கள் ரங்கநாதன், சேகர் ஆகியோர் சேர்ந்து மெட்ரோ வாட்டர் பொறியாளரை போனில் மிரட்டும் ஆடியோவை அவர் ரிலீஸ் செய்துள்ளார். வீடியோவுடன் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை புரசைவாக்கம் பகுதியில் மெட்ரோ வாட்டர் இணைப்பு பெற்ற குடியிருப்பாளர்களிடமிருந்து லஞ்சம் வராததால் உதவி பொறியாளருக்கு திமுக வட்ட செயலாளர்கள் 2 பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கும் ஒலிப்பதிவு வெளியாகியுள்ளது அதிர்ச்சியளிக்கிறது. அதிலும் வேலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இணைப்பை உடனடியாக துண்டிக்க வேண்டும் என அரசு பணியாளரை மிரட்டியுள்ளது மிகுந்த கண்டனத்திற்கு உரியது. மேலும் இணைப்பை துண்டிக்கவில்லை என்றால் அமைச்சரை வைத்து நோண்டி விடுவோம் என்றும், மெட்ரோ வாட்டரை நாசம் செய்து விடுவேன் என்றும் தர குறைவாக பகிரங்கமாக அச்சுறுத்துவது திமுகவினரின் ஒட்டுமொத்த அடாவடித்தனத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஒருபுறம் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்யாமல் கோபாலபுரத்தின் புகழை மட்டும் பாடும் திமுக அமைச்சர்கள், மறுபுறம் தன் கடமையை சரிவர செய்யும் அரசு பணியாளர்களை அச்சுறுத்தி பணியை நிறுத்தி லஞ்சம், கமிஷன் என மக்களின் பணத்தை ஒட்டுண்ணியாக உறிஞ்ச திட்டமிடும் திமுக உடன்பிறப்புகள். இப்படி ஓரணியில் திரண்டு தமிழகத்தை சுரண்டி கொள்ளையடிக்கும் திமுகவினர் நம் அனைவருக்கும் ஆபத்து என நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். மந்திரி விட்டணும், நோண்ட விட்டணும் உங்களை. பெட்ரோ வாட்டி அசிங்கம் பண்ணி விட்டுருவோம். சார், நான் ரங்கநாதன் பேசுறேன். மட்டும் சார், சுந்தரம் லேன்ல ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷன், ஒரு மெட்ரோ கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க ஏஐ கிட்ட பேசலான்றாங்க. எந்த அடிப்படையில் லைன் கொடுக்குறீங்க? 10 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண. சரி, எப்போனா பண்ணுங்க. எனக்கு தெரியாதா? நான் தான் லைன் தான் நான் சுற்றி நிற்கிறேன். நானே கொஞ்சம் வேலையை நிறுத்த சொல்லுங்க. பாத்துங்க சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றீங்க. வேணாம், இதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்க. நாளைக்கு எங்களை 2 லெட்டர் பல்ல வச்சா நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுவீங்க.
என்ன முட்டாள்தனமான வேலை பண்ணிக்கிறீங்க? இப்போ ஆர்டரே இல்லை, என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். நீ புதுசாக வந்துருக்கு, உங்களுக்கு யார் சார் அவ்வளோ தைரியம் கொடுத்துட்டு? கவுன்சிலர் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என்ன வேணா பண்ணுறீங்களா? எப்படி அது மயில லைனே விட்டு அவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க சார். மந்திரி விட்டணும், நோண்ட விட்டணும், உங்களை நான் பொருட்டான் மெட்ரோ வாட்டே அசிங்கம் பண்ணி விட்டுருவான். கலெக்டர் ஆபீஸ் ஊழியர் மரணம், 2 பெண் குழந்தைகள் பரிதவிப்பு. தென்காசி விபத்து, பலி 7ஆக உயர்வு. தென்காசி அருகே துரைசாமிபுரத்தில் இன்று காலை 11 மணிக்கு 2 தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 6 பேர் பரிதாபமாக இறந்தனர். இவர்களில் 5 பேர் பெண்கள். 2 பஸ்களிலும் சேர்த்து 73 பேர் காயமடைந்தனர். லேசான காயமடைந்த 15 பேர் கடையநல்லூர் GHல் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்த 51 பேர் தென்காசி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். மிகவும் சீரியஸாக இருந்த 7 பேர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் ஒருவர் வழியிலேயே இறந்தார். பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்தது. 6 பேரின் நிலைமை சீரியஸாக இருப்பதாக கூறப்படுகிறது. இறந்தவர்கள் விவரம் வருமாறு: வனராஜ் வயது 67 புளியங்குடி, தேன்மொழி வயது 55 கடையநல்லூர், மல்லிகா வயது 55 புளியங்குடி, கற்பகவல்லி வயது 32 வடக்கு ஆலங்குளம், முத்துலட்சுமி வயது 50 புளியங்குடி, சுப்புலட்சுமி வயது 52 கடையநல்லூர் என தெரியவந்தது. நெல்லைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்த ஒரு ஆண் அடையாளம் தெரியவில்லை என போலீசார் கூறினர். தேன்மொழி கடையநல்லூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தார். கற்பகவல்லி தென்காசி கலெக்டர் அலுவலகத்தில் பணியாற்றி வந்தார். தேன்மொழி, கற்பகவல்லி இருவரும் இன்று காலை பணிக்கு சென்றபோதுதான் விபத்தில் சிக்கி இறந்துள்ளனர். கற்பகவல்லி சங்கரன்கோவில் அருகே உள்ள வடக்கு ஆலங்குளத்தில் வசித்து வந்தார். வெளிநாட்டில் வேலை பார்த்த அவரது கணவர் கருப்புசாமி 6 வருடங்களுக்கு முன் இறந்துவிட்டார். இதனால் 2 பெண் குழந்தைகளை கற்பகவல்லி கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தார். இப்போது தாயும் இறந்துவிட்ட நிலையில் குழந்தைகள் கதறி அழுகின்றன. குடும்பத்தினர் குழந்தைகளை சமாதானப்படுத்தி வருகின்றனர். தென்காசி விபத்தில் இறந்த 7 பேர் குடும்பங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் உத்தரவிட்டார். ராமர் கோயிலில் நாளை காவி கொடியேற்ற விழா, பிரதமர் கொடியேற்றுகிறார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டது. கடந்த ஆண்டு ஜனவரி 22 குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிரதமர் மோடி, RSS தலைவர் மோகன் பகவத் உட்பட பலர் அந்த விழாவில் கலந்து கொண்டனர். அதன் பிறகு கோயில் கோபுரம் உட்பட பல்வேறு கட்டுமான பணிகள் நடந்து வந்தன. தற்பொழுது அனைத்து பணிகளும் முடிவடைந்துள்ளன. இதையடுத்து ராமர் சீதா திருமண நாளான நாளை பகல் 12 மணிக்கு கோயில் கோபுரத்தில் காவிக்கொடி ஏற்றும் விழா நடக்கிறது. 161 அடி கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள 30 அடி உயர கம்பத்தில் பிரதமர் மோடி காவிக்கொடியை ஏற்றி வைக்க உள்ளார். ராமர் சூரிய குலத்தில் பிறந்தவர். அதை குறிக்கும் வகையில் கொடியின் துவக்கத்தில் சூரிய சின்னமும், நடுவில் ஓம் சின்னமும், கடைசியில் மந்தாரை மரம் பொறிக்கப்பட்டுள்ளது. கொடியேற்ற விழாவில் கவர்னர் ஆனந்திபென் பட்டேல், முதல்வர் யோகி ஆதித்யநாத், RSS தலைவர் மோகன் பகவத் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். கொடியேற்ற விழாவையொட்டி ராமர் கோயிலில் வேத விற்பனர்கள் கணபதி பூஜை முதல் நவகிரக பூஜை வரை பல்வேறு சிறப்பு வழிபாடுகளை செய்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில் பூசாரிகளும் இந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கொடியேற்ற விழாவால் அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. பக்தர்கள் கோயிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். 100 டன் மலர்களை கொண்டு கோயில் நகரம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பல்கலையில் குண்டு தயாரிப்பு, பொங்கி எழும் முஸ்லிம் தலைவர், நாட்டின் எதிரிகள் நமக்கும் எதிரிகள். கடந்த 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டு வெடித்து 15 பேர் இறந்தனர். காரை ஓட்டி வந்த பயங்கரவாதி டாக்டர் உமர் நபியும் இதில் கொல்லப்பட்டார். உமர் நபி ஹரியானாவில் செயல்படும் அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியில் சீனியர் டாக்டராக பணிபுரிந்தவன். மருத்துவ மாணவர்களுக்கு உமர் நபி வகுப்பெடுத்து வந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதே பல்கலையில் வேலை செய்து வந்த டாக்டர்கள் முசாமில் ஷகில், ஷாகின் சயீத் உள்ளிட்ட மேலும் சில டாக்டர்களும் உமர் நபியுடன் சேர்ந்து இந்த குண்டுவெடிப்பு சதி திட்டத்தை தீட்டி கைதாகியுள்ளனர். அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் இன்னும் சில டாக்டர்களுக்கும் டெல்லி பயங்கரவாத தாக்குதலில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் வலுத்துள்ள நிலையில்
அவர்கள் போலீஸ் விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளனர். அமலாக்கத்துறை அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் சோதனை நடத்தி சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதையும் கண்டுபிடித்தது. அதைத் தொடர்ந்து அந்த பல்கலை தலைவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கல்வி நிலையங்கள் பயங்கரவாத கூடாரமாக மாறுவதை ஏற்க முடியாது என AIMIM கட்சி தலைவர் அசாதுதீன் ஒவைசி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஹைதராபாத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசியதாவது, ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க நீண்ட காலம் தேவைப்படும். அதற்கு நிறைய வேலை செய்ய வேண்டும். ஆனால் யாராவது பல்கலைக்கழக வளாகங்களை குண்டு தயாரிக்க பயன்படுத்தினால் நாங்கள் அதை கண்டிப்போம். அதை யார் செய்தாலும் வன்மையாக கண்டிப்போம். டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பில் முஸ்லிம்களும் இறந்தனர், இந்துக்களும் இறந்தனர். அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும். நாட்டுக்கு எதிரிகள் நமக்கும் எதிரிகள்தான். கண்டுகொள்ளாமல் விட்டால் கொடூரவாதிகள் அவர்கள் விரும்பியதை செய்ய நாமே அனுமதி வழங்கியது போல ஆகிவிடும். அதனால் அவர்களை கண்டிக்க வேண்டும். இந்த நாட்டில் முஸ்லிம்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்களோ என சிலர் நினைக்கின்றனர். அது தவறு. இந்த உலகம் இருக்கும் வரை இந்திய முஸ்லிம்கள் கண்ணியத்துடன் வாழ்வோம் என்று ஒவைசி கூறினார். जो एक मदरसे का कमरा नहीं बना सकते, जो स्कूल का कमरा नहीं बना सकते, जालिम अमोनियम नाइट्राइट लेकर बैठते। 14 लोग मारे गए, मुसलमान भी मारे गए, हिंदू भी मारे गए। तो ऐसी जहनियत के लोगों के खिलाफ भी हमको इनकी खुलकर मजम्मत करनी चाहिए। ये जो मुल्क का दुश्मन है वो हमारा दुश्मन है। अगर इस तरह की हरकतें होंगी तो फिर हम तो खुली छूट दे रहे हैं जालिमों को कि जो चाहे करना है कर लो। मगर जो लोग आज ये समझ रहे हैं कि मुसलमान को सेकंड क्लास सिटीजन बनाया जाएगा, तुम भूल जाओ, तुम्हारी नस्लें खत्म हो जाएंगी, हम खत्म हो जाएंगे। जब तक दुनिया बाकी रहेगी हिंदुस्तान में मुसलमान एक बाइज्जत हिंदुस्तानी बनकर रहेगा। हम लड़ेंगे, जमहूरियत के दायरे में रहकर अपने हुकूक को हासिल करेंगे। हम अपनी मस्जिदों को बचाएंगे। तुम एक मस्जिद को शहीद करें मगर हम लाखों मस्जिदों को आबाद करेंगे। போலீஸ் மீது பெப்பர் ஸ்ப்ரே வீச்சு, போராட்டக்காரர்கள் 22 பேர் கைது, தலைநகர் டில்லியில் பரபரப்பு. பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் விவசாயிகள் பயிர் கழிவுகளை எரிப்பதால் டில்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. பனிக்காலம் என்பதால் மக்கள் மூச்சு விடுவதில் சற்று சிரமம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் டில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறியும் மத்திய மாநில அரசுக்கு எதிராகவும் இளைஞர்கள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண், பெண் என இருபாலரும் பங்கேற்ற போராட்டம் இந்தியா கேட் பகுதியில் நேற்று நடந்தது. போராட்டக்காரர்கள் சாலையை மறித்து தரையில் அமர்ந்து அரசுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பினர். அப்போது அவர்களின் கையில் சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட நக்சல் இயக்கத்தின் கமாண்டர் மாத்வி ஹிட்மாவின் படம், பெயர் அடங்கிய பதாகைகளை கையில் வைத்திருந்தனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல் பார்லிமெண்ட் செல்லும் வழியிலும் மற்றொரு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு சென்ற போலீசாருடன் போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் போலீசார் மீது மிளகாய், மிளகு பொடி அடங்கிய ஸ்ப்ரே தெளித்தனர். இந்த சில்லி பெப்பர் ஸ்ப்ரேயால் போலீசாரின் கண்களில் எரிச்சலும் பாதிப்பும் ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்களை கலைந்து செல்ல வைத்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். பொது இடத்தில் அனுமதியின்றி கூடுதல், போக்குவரத்திற்கு இடையூறு செய்தல் போன்ற குற்றத்தில் ஈடுபட்டதாக முதலில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் போலீசார் மீது பெப்பர் ஸ்ப்ரே தெளித்த நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த வகையில் 6 ஆண்கள் உட்பட 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் கையில் நக்சல் அமைப்பின் தலைவன் படம், பெயர் அடங்கிய பதாகை இருந்ததை அடுத்து அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பயணியை வெட்டிய ஆசாமி, ஓடும் பஸ்ஸில் பகீர் சம்பவம், பாய்ந்து பிடித்து கட்டிய சக பயணிகள். ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து சிவகிரி அம்மன் கோவிலுக்கு அரசு பஸ் சென்று கொண்டிருந்தது. அரசு மருத்துவமனை பஸ் ஸ்டாப்பில் ஏறியவர்களில் ஒருவர் போதையில் இருந்தார். பஸ் சென்று கொண்டிருந்த போது பயணிகளிடம் அந்த ஆசாமி தகராறில் ஈடுபட்டார்.
மூலப்பாளையத்தில் பஸ் வந்தபோது அந்த ஆசாமி மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பஸ்ஸில் இருந்த ஒரு பயணியை வெட்டினார். அவருக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் கொட்டியது. இதை பார்த்த சக பயணிகள் போதை ஆசாமியை பாய்ந்து பிடித்து கைகளை கட்டி வைத்து கீழே இறக்கினர். தாலுகா போலீஸை வரவழைத்து ஒப்படைத்தனர். காயமடைந்த பயணி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். போலீசார் விசாரித்ததில் போதை ஆசாமியின் பெயர் பூபதி என்பதும் அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. பின் அவர் கைது செய்யப்பட்டார். அரசு மருத்துவமனை ஸ்டாப்பில் போதை ஆசாமி பஸ் ஏறுவதற்கு முன்பும் கத்திக்குத்து சம்பவத்தை செய்தது விசாரணையில் தெரிந்தது. மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்திருந்த சேலத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி பெருமாள் என்பவரை 2 இடங்களில் கத்தியால் குத்திவிட்டுதான் பஸ்ஸில் ஏறியிருக்கிறார். அந்த தொழிலாளிக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.